வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சத்தான, ரொம்ப சுலபமான சிவப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணி தான் ரொம்ப அருமையான ஒரு தோசை செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சிவப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை 2 வாட்டி நல்லா கழுவிக்கலாங்க. நல்லா 2 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. இதை நல்லா 2 வாட்டி கழுவுனதுக்கப்புறம் இதோட நம்ம சிவப்பு கவுனி அரிசியோட நம்ம இதில் சேர்க்க போகிறது 1/2 கப் அளவுக்கு கொண்டைக்கடலை தாங்க சேர்க்க போகிறோம். 1 கப்பு சிவப்பு கவுனி அரிசிக்கு இதோட 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிரும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா 2 வாட்டி கழுவிக்கலாங்க. இப்போ இது ரெண்டுமே ஒரே அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 கப்பு சிவப்பு கவுனி அரிசிக்கு 2 கப் அளவுக்கு கொண்டைக்கடலையும் பச்சை பயிரும் எடுத்திருக்கேன். இது நல்லா 2 வாட்டி நல்லா கழுவுனதுக்கப்புறம் இப்போ இதை ரெண்டையுமே நம்ம சிவப்பு கவுனி அரிசி நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அதோட இதையும் சேர்த்து இது 3ஐயும் சேர்த்து ஒன்றா நம்ம ஒரு ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக ஒரு 7 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இது 3ஐயும் சேர்த்து ஒன்றா ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை கண்டிப்பாக ஓவர் நைட் ஊற வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா நைஸாக நம்ம அரைக்கிறப்ப நல்லா நைஸாக இருக்கும். இப்போ இது ஓவர் நைட் ஊற வச்சிடலாங்க. இப்போ அடுத்து இப்போ இது 3ஐயும் ஊற வச்சதுக்கப்புறம் அடுத்து உளுத்தம் பருப்பு 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கழுவிக்கலாங்க. இப்போ இது நல்லா கழுவுனதுக்கப்புறம் இது 2 மணி நேரம் இந்த உளுத்தம் பருப்பை நம்ம ஊற வைக்கணுங்க. அதை ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. இப்போ இந்த உளுத்தம் பருப்பு ஊற வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இதிலையே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்போட வெந்தயமும் சேர்த்து இதை 2 மணி நேரம் மட்டும் ஊற வைங்க. இப்போ அது ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இது 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ இது ஓவர் நைட் ஊற வச்சதுக்கப்புறம் இது பாருங்கள், இப்போ நல்லா ஊறியிருக்கு. சிவப்பு கவுனி அரிசி, கொண்டைக்கடலை, பச்சை பயிறு 3மே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதில் இருக்க தண்ணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம அரைக்கிறதுக்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கிறதுல இருக்க தண்ணியும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம நைஸாக அரைச்ச உளுத்தம்பருப்பு மாவை இப்போ பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. அடுத்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறது 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் 6 சிவப்பு மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதோட நம்ம ரெடியாக ஊற வச்சுருக்க சிவப்பு கவுனி அரிசி, பச்சை பயிறு, கொண்டைக்கடலை இது 3ஐயும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சக்கப்புறம் இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு அரைச்சி ஊற்றிருக்க அந்த மாவு பாத்திரத்துலேயே இப்போ இதையும் நம்ம இதை ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பதத்தில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி பதமாகவும் இல்லாமல் பார்த்துருங்க. நம்ம தோசை மாவு பதம் எப்பயுமே நம்ம தோசை ஊற்றுறதுக்கு எந்த அளவுக்கு பதம் இருக்கோ அந்த நார்மலாக இந்த பதத்துக்கு நம்ம தோசை மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சத்தான சிவப்பு கவுனி அரிசி தோசைக்கான மாவு ரெடி பண்ணிட்டோம். இதை 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் கழித்து இந்த மாவோட பதம் ரொம்ப இது மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டி உப்பி வந்திருக்குங்க. இது மாதிரி பதம் கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு பதம் மாவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தோசை கல் சூடானதுக்கப்புறம் உள்ளேருந்து வெளியிலேயே தோசை மாவு ஊற்றிக்கோங்க. இது மாதிரி நல்லா சன்னமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப சன்னமாக வேணாங்க. இது மாதிரி இப்போ தேவையான அளவு எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ இன்னொரு சைடு பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். இது ரோஸ்ட்டாக வேணும்னா இன்னும் 1 நிமிஷம் வச்சுட்டு நம்ம திருப்பி போடலாம். நான் மெத்தமாக இருக்கிறதுக்காக இது மாதிரி சீக்கிரமாக திருப்பிட்டேங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப அருமையான சிவப்பு கவுனி அரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு. 2 சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க.
இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ரொம்ப அருமையான, ரொம்ப சத்தான, ரொம்ப சுவையான சிவப்பு கவுனி அரிசி தோசை ரெடி ஆகிருக்கு. பார்க்கவே நல்லா இருக்குல்லங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சத்தானது. குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொண்டைக்கடலை, பச்சைப்பயிறு, சிவப்பு கவுனி அரிசிலாம் இது மாதிரி தோசையிலே போட்டு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கும் சத்து வந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சுவையானதும் ரொம்ப சத்தானதுங்க. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டான சத்தான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.